வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே என் பொண்டாட்டி தான். பட இயக்குனர் வி சேகர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிறந்த வீடா புகுந்த வீடா, காலம் மாறி போச்சு, எல்லாமே என் பொண்டாட்டி தான் உள்ள நிறைய திரைப்படங்களை இயக்குனர் வி சேகர் அவர்கள் உடல்நலக்குறைவான் காரணமாக சற்று முன் உயிரிழந்து போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் திரைத்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் கே பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் இயக்குனர் வி சேகர். கடந்த 1990ஆம் ஆண்டு வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் என்கிற படத்தின் மூலம்தான் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். 18 படங்கள் இயக்கியுள்ள வி சேகர் சின்னத்திரையிலும் பிறந்த வீடா புகுந்த வீடா என்கிற சீரியலை இயக்கி சன் டிவியில் இந்த சீரியல் ஒளிபரப்பானது. கடைசியாக தன் மகனை ஹீரோவாக வைத்து சரவணன் பொய்கை என்கிற திரைப்படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருந்துட்டு வருகிறது. இவருடைய திரைப்படங்கள் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் ஜனரங்கமான திரைப்படங்களாக எடுத்து மக்கள் இயக்குனர் என பெயர் எடுத்தார் வி சேகர். இவர் இயக்கிய விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா, செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை, காலம் மாறி போச்சு என்கிற திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். இன்றளவும் பார்த்தீங்கன்னா கேடிவியில் வி சேகருடைய படங்கள் ஒளிபரப்பானால் அதற்கான தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறாங்க. காலம் கடந்தும் இவர்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு வராங்க. மக்கள் இயக்குனர் என பெயரெடுத்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வருகிறாரு. தகவல்கள் வெளியான நிலையில் சற்று முன் அவர் உயிரிழந்ததாக 4 நாட்களுக்கு முன்பு அவருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தாங்க. மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் செல்லாமல் இருப்பதால் விழி மூடிய நிலையிலேயே அவர் இறந்திருக்கிறாரு. மேலும் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்ததாகவும் இந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி சற்று முன் உயிரிழந்திருக்கிறார் என்றும் அவரது மறைவு சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வி சேகர் மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் பலருமே இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நேரில் நடிகர் வடிவேலு, முன்னணி நகைச்சுவை நடிகர் எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.